இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு ப்ரோமோ வந்தது. அதாவது மரகத நாணயம் 2 படத்தினுடைய ப்ரோமோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் படம், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய நீட்சியா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆதி நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி நிக்கி கல்ராணி அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த படத்துல த்ரில்லிங்காகவும் இருந்தது, காமெடியாகவும் இருந்தது. எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. ஆதிச்சநல்லூர் காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாருன்னு ஆரம்பிச்சு அது ஒரு காமெடியா அந்த ட்ராக் கொண்டு போவாரு. அவன் ஓகே. அவன் இன்னைக்கு செத்துட்டான், அதனால அவன் நீங்க இல்லை அப்படின்னு ஒரு ஒரு வசனம் இருக்கு அந்த இது. ஸோ அது ரொம்ப காமெடியா இருக்கும். அதே மாதிரி ட்விங்கிள் ராமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. வணக்கம், என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனுடைய செகண்ட் பார்ட்கான ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதையும் வந்து ஏஆர்கே சரவணன் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பிரியபாவனி சங்கர் அவர்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் உள்ள வந்திருக்காரு இந்த படத்துல. ஸோ இது வந்து ரொம்ப வித்தியாசமா போகக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரோமோ பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர், அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுவும் செகண்ட் பார்ட் தான், அதுவும் பார்ட் 2 அப்படிங்கிற படத்தினுடைய ட்ரெய்லராக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அதுக்கு போயிடுவோம். ஸோ இந்த ப்ரோமோவை நீங்க பார்த்தப்போ எப்படி இருந்தது, நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு விஷயம் வந்துட்டு அந்த மரகத நாணயம் தான். அது நல்லா எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாலிஷ்டா ஒரு ஒரிஜினாலிட்டி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே ஏஐ பண்றாங்கன்றத வச்சுக்கோ. பட் ஸ்டில் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுச்சு என்ன. அந்த காயின் வந்துட்டு என்ன எல்லா இடத்துல அந்த ப்ரோமோ ஃபுல்லா பார்த்தேன்னா வந்துட்டு ஏதோ சம்திங் டார்க்கா இருக்கிற மாதிரி கூட காட்டுவாங்க. சம்திங் அந்த நாணயத்தை மட்டும் மையமா வச்சு அந்த ப்ரோமோ இருந்தது. ஸோ அது போன இதுல வந்துட்டு ஒரு மன்னர் இருந்து வந்துட்டு அந்த நாணயம் வந்துட்டு இன்னும் போய் சேராம இருக்கு. ஸோ இது பார்ட் 2ல வந்துட்டு அந்த மன்னரிடம் போய் சேர்ந்துடுச்சா இல்ல, அப்படின்றது. போன சீசன்ல போன படத்துல மரகத கல் அந்த இரும்புரை அரசனுடைய வால்ல ஆ. பதியப்பட்டிருக்கு. அந்த மரகத கல்லை வந்து எடுத்துட்டு இவங்க வந்துருவாங்க. ஆதி அண்ட் அவங்களுடைய குரூப் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இளம்புரை அரசனுடைய ஆவி வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஓல்டான ட்ரக்ல வந்து துரத்திக்கிட்டே வருவாங்க. ஸோ ம். அந்த டைம்ல ஆனந்த்ராஜும் அந்த மரகதக்கல்லை வந்து எடுக்கணும், அந்த மரகதக்கல்லை வந்து விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாரு. ஸோ அவரும் இவங்க வந்து துரத்திக்கிட்டே வருவார். ஸோ அதுதான் வந்து பார்ட் 1ல இருந்தது. கடைசியா அந்த மரகதக்கல்லை வச்சிருவாங்க, இரும்புரை அரசனுடைய வால்ல திரும்பி கொண்டு வச்சிருவாங்க. ஆனந்த்ராஜுடைய குரூப் அதை எடுத்துரும். ம். ஆனந்தராஜோடைய குரூப் அதை எடுத்துட்டு அவங்கள வந்து அந்த இரும்பு ரேஷன் துரத்தும் போது அந்த இதோட அப்படியே முடிப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடியும். இப்போ செகண்ட் பார்ட் அதோடைய தொடர்ச்சியா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இதுல புதுசா பிரியபாவனி சங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சத்யராஜ் இதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படத்துல அவரை உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது எப்படி அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்துட்டு இப்ப வில்லன் ரோல்ல இருந்து அவர் வந்துட்டு காமெடி எல்லாம் பண்ண ஹியூமரா பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ வந்து சத்யராஜ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐகானிக் ஆயிடுச்சு. லைக் என்ன சொல்ற, பாகுபலிலேயே வந்துட்டு எவ்வளோ சீன்ஸ் இருந்தாலும் அந்த கத்தியில அந்த குத்தின சீன் மட்டும்தான் வந்துட்டு எல்லார் மனசுலயும் பதிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆப்டா ஒரு ஐகானிக் ஃபிகரா இருக்கிறப்போ வந்து ரொம்ப காமெடித்தனமா கோமாளித்தனமா அவரை கொண்டு போயிடக் கூடாதுன்றது மட்டும்தான் வந்துட்டு என்னோட ஆதங்கம். அவரோட பெயர் மட்டும்தான் நான் பார்க்க முடிஞ்சது. எனக்கு அந்த ப்ரொமோல வந்துட்டு இருக்காரான்றது எனக்கு தெரியல. ப்ரொமோல ஒன்னும் நான் இல்ல, பார்த்த மாதிரி ப்ரோமோல எனக்கு வந்து வரல. யாருடைய முகமும் வரல. ஆ சரியா தெரியல. ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்ப சத்யராஜ வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்றேன் நானு.
இப்ப இந்த டூல வந்துட்டு அவங்க அந்த மரகத நாணயத்தை வந்துட்டு அந்த மன்னரிடம் போய் சேருதா என்னன்றதுதான் வந்துட்டு கண்டிப்பா சொல்ல போறாங்க. இதுல வந்து நீ சொன்ன மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க என்ன மாதிரியான ஒரு இதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதும் தெரியல. பிரியா பவானி சங்கர் வந்து அவங்க அலட்டல் இல்லாம நடிப்பாங்க. என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சீனை எக்ஸ்ட்ராகேட் எல்லாம் பண்ணாம ரொம்ப அமைதியா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். சோ எனக்கு தெரியல, எனக்கு எப்படி பிரியா பவானி சங்கரை வந்துட்டு மக்கள் அவாய்ட் பண்றாங்கன்றதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் சமீப காலமாக கொஞ்சம் நெகட்டிவ் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆக்டிங் ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு அந்த படத்துக்கு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஜாஸ்தியும் போகல கம்மியும் போகல, கிளியரா கொடுத்தாங்க அந்த பிக்சரு. வாட் ஹேஸ் டு பி ஷோன் அது வந்துட்டு அதை அப்படியே வெளிப்படுத்தினாங்கன்றதுதான். ஸோ பெட்டா வந்துட்டு எல்லாரும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றது தான் வந்துட்டு என்னோட இது. ஸோ பார்ப்போம். ஏன்னா இந்த ப்ரொமோல ஒண்ணுமே கிடையாது, வெறும் வந்துட்டு பெயர்கள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது என்னால. ஸோ இதுக்கு மேல வர ட்ரெய்லர்ஸ்ல தான் வந்துட்டு ஓரளவுக்காச்சும் என்ன கதை கொண்டு போறாங்கன்றது நமக்கு புரிய வரும். வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் இட், ஹரிஷ்? இல்லை, நம்ம வந்து இப்போ ப்ரோமோ தான் பார்த்துருக்கோம். இந்த ப்ரோமோ வந்து ஷூட்டிங்னா ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோ வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய ட்ரெய்லர் எப்படி வரப்போகுது, டீசர் எப்படி வரப்போகுது, ட்ரெய்லர் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சரவணன் அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த மரகத நாணயம் அப்படிங்கிறது அவ்வளவு ரசிச்சு பார்த்தாங்க தியேட்டர்ல. அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய வகையில செகண்ட் பார்ட் இருக்குமா அப்படிங்கிறதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிக்கி கல்ராணி இந்த படத்துல பண்ணியிருக்காரா சொல்லப்படுது, ஒரு ஒரு ரோல் பண்றாங்க ஆமா, அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிக்கி கல்ராணி எந்த மாதிரியான ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா போன ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆவியை அவங்களுடைய உடம்புக்குள்ள செலுத்தி மரகத நாணயத்தை எடுப்பாங்க அப்படிங்கிறதான் பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல எப்படி அதை கொண்டு போக போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இன்னொரு ரோல் எடுத்து பண்றாங்களா, இன்னொரு முகத்துல வந்து முகிகள் ராணி இருக்க போறாங்களா, வேற ஒரு இடத்துல இருக்க போறாங்களா அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது டீசரும் ட்ரெய்லரும் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஐடியா அப்பதான் கிடைக்கும். ப்ரோமோ வச்சு எதுவும் பேச முடியாது. பட் ஆனா ப்ரோமோல வந்துட்டு இந்த 2 பேர் வந்துட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள்ன்றத பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்த டாபிக் அப்படிங்கிறது நம்ம மோகன் ஜி அவர்கள் ஏற்கனவே வந்து பல படங்கள் எடுத்திருக்காரு. சில படங்கள் வந்து சாதி ரீதியிலான கருத்துக்கள் கொண்ட படமா இருந்தது. சில படங்கள் வந்து சமூக ரீதியிலான கருத்துக்கள் கொண்ட படமா இருந்தது. ஸோ இன்னைக்கு இப்போ வந்து இந்த திரௌபதி படம், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பெல்லாம் வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதோடைய செகண்ட் பார்ட் திரௌபதி 2 அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருக்காங்க. 23ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேதாஜி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் டீம் அறிவிச்சிருக்காங்க. போற்றப்பட வேண்டியது வீரம் மட்டுமல்ல, உன் போன்ற பெண்களின் தியாகமும் கூட. ஸோ அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து எனக்கு நான் பார்க்கும்போது ஒரு வரலாற்று புனைவு கொண்ட ட்ரெய்லர் மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா சுல்தான் மன்னர்களுடைய காலத்தில் அவங்க வந்து இந்த ஹிந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுடைய தலையீடுகள் எப்படி இருந்தது, அதை வந்து எப்படி இந்து மன்னர்கள் சமாளிச்சாங்க, சைவ மன்னர்கள் சமாளிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் எதுக்கு இந்த திடீர்னு சுல்தான் மன்னர்கள் சைவ மன்னர்கள் நடுவில் இருக்கிற இந்த போரை எதுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியுது. ஏன்னா திரௌபதி அப்படிங்கிறது போன படம் வந்து ரொம்ப சாஃப்டா இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை குறித்த படமா, சாதிய பிரச்சனைகள் குறித்த படமா இருந்தது. திடீர்னு திரௌபதி பார்ட் 2ல ஏன் வரலாற்று புனைவுக்கு போறாரு மோகன் அப்படின்னு எனக்கு புரியல. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு படம் ஒருத்தர் கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு படத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது எல்லாரோட எஃபர்ட்டும் அதுல இருக்கு. என்ன சொல்றது, ஒரு நம்ம எப்பவுமே பேசுறதுதான், ஒரு கேமராமேன்ல இருந்து ஒரு டீ பாய்ல இருந்து எல்லாரோட எஃபர்ட்டும் அதுல இருக்கு. பட் என்னன்னாக்கா ஒரு படம் பண்ணிட்டு அந்த திரௌபதி படத்துல நடிச்சது வந்துட்டு நான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க ஷீலா அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு எனக்கு அதை ஏத்துக்க முடியாது. என்ன சொல்ல, அப்போ வந்துட்டு நல்ல டாப் ஹிட் கொடுத்திருந்தா, ஒரு நல்ல ஜாதி படம் இல்ல அப்படின்னுட்டு ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாக்கா
ஐம் வெரி ஹாப்பி, நான் வந்துட்டு இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு அது ரொம்ப திரௌபதி தப்பான ஒரு படம், விஷயம் அது. திரௌபதி படத்துல அவங்க ஷீலா பண்ண ரோல் வந்து அக்செப்டபிளா இல்லையா அப்படிங்கறத தாண்டி திரௌபதி படம் அன்னைக்கு இருந்த பிரச்சனையை காட்டுச்சு. என்னன்னா, சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி போலியான திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுட்டே இருந்தது தொடர்ச்சியா. இருந்தது. ஹைகோர்ட் வந்து கண்டினியூஸா அதை மானிட்டர் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட்டும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நிறுத்தப்படாமலே இருந்தது. இந்த படம் அதை வந்து திரௌபதியில ரொம்ப அழகா அதை சுட்டி காட்டினாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்து மதம் மாறிட்டீங்க அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி சார்பிலான அந்த இடஒதுக்கீடு கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற நீதிமன்ற அழகா மேற்கோள் காட்டியிருந்தாங்க அந்த படத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி ஒரு படத்துல நடிச்சதை எனக்கு தெரிஞ்சு ஷீலா அவர்கள் அது அதை நினைச்சு பெருமைப்படணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல, வாட் எவர் இட் இஸ், நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எப்படியும் ஸ்டோரி சொல்லாமல்லாம் வந்துட்டு உங்களை படத்துல நடிக்க சொல்ல போறது இல்ல. படம் வந்து வெளியாகி அதுக்கு என்ன சொல்றது, எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு, ரெவ்யூ எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு. ஸோ எனக்கு இப்போ இதை பத்தி நான் ட்ரெய்லர் பத்தி நான் பேச விரும்புறேன். இந்த ட்ரெய்லர் வந்துட்டு எனக்கு கிளாஸா இருந்தது. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் மோகன் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் திரௌபதி பார்த்துட்டு எனக்கு இது திரௌபதி 2 பார்க்குறப்போ வந்துட்டு இது பார்ட் 2வா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்தது. ஏன்னா பக்கா மாசா இருந்தது. இது வீர சைவர்களாகட்டும் வைணவர்களாகட்டும், எனக்கு வந்துட்டு எனக்கு நாராயணனை தவிர வந்துட்டு நான் எதுவுமே பேசலன்றப்போ அந்த கத்தில விழற இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நம்ம அழுதுருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றது, நீ ஜாதின்றது வந்துட்டு அவங்க வேற ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணது, இப்போ வந்து வேற மாதிரி பண்றாங்க. ஆனா என்ன சொல்றது, மெயின் சப்ஜெக்ட் இந்த ஜாதி தான் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோ. பட் ஸ்டில் அந்த சைவர்கள் வைணவர்கள் சுல்தான் இதெல்லாம் கொண்டு வரப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. இதை வந்துட்டு எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்காம இருக்கணும் இந்த படம்ன்ற மாதிரி தான் எனக்கு ட்ரெய்லர் இருந்தது. ட்ரெய்லர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாஸா இருக்கு. லைக் அந்த ட்ரெய்லரை பாக்குறப்பவே வந்துட்டு என்னடா 15ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ வந்துட்டு திடுதிப்புன்னு வந்துட்டு பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நேதாஜி பிறந்தநாள் அன்னைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி, என்ன 1 வீக் ஆயிடுதே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்றது ப்ளூம் ஆகுற அளவுக்கு வந்துட்டு இந்த ட்ரெய்லர் இருந்ததை நான் பாக்குறேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த திருநாமம் ஆகட்டும் இல்ல அந்த சைவர்களோட இதாகட்டும், எனக்கு மனசு சந்தோஷத்தை கொடுத்தது, மனசு நிறைவை கொடுத்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ரிச்சர்டு நடிச்சிருக்காரு, ரக்ஷனா பண்ணிருக்காங்க, நட்டி பண்ணிருக்காரு, வேதாமூர்த்தி நடிச்சிருக்காரு, சிராக் ஜெனி அவங்க பண்ணிருக்காங்க, தினேஷ் லம்பா, அதே மாதிரி வைஜி மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு, பரணி அவர் பண்ணியிருக்காரு. பரணி வந்து கடைசியா நான் பார்த்தது பிக் பாஸ்ல இருந்து ஏறி குதிச்சு போன அந்த ஒரு இதுதான். அதுக்கப்புறம் அவர் வந்து சினிமாவில் பெருசா எங்கேயும் பண்ண மாதிரி நான் பார்க்கல. 1-2 படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல வந்துட்டு போறதோட சரியா இருந்தாரு. இந்த படத்துல கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு தனி கேரக்டர் கொடுத்து அவர் வந்து ரொம்ப அழகா ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் நான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷ்ணுவுடைய நாமத்தை தவிர வேற எதையும் என்னால் ஜபிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகளை பரணி கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல கேரக்டரா பரணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு யார் எப்படி வேணா இந்த ரெவ்யூ கொடுக்கட்டும், கமெண்ட் கீழே போடட்டும், எனக்கு அது கூஸ் பம்ப் மூமெண்டா இருந்தது. அந்த டைலாக் வந்துட்டு எனக்கு ஒரு கூஸ் பம்ப் மூமெண்டா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க இருந்து இந்த படம் வந்து அழகா டிராவல் பண்ணி கொண்டு போற மாதிரி ட்ரெய்லர் இருக்கு. இங்க இருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். ஸோ இது ஆக்சுவலா வந்து பார்ட் 1 அப்படிங்கிறது இந்த சாதி மறுப்பு கலப்பு திருமணங்கள்ல நடக்கிற ஊழல்கள், அதுல நடக்கிற முறைகேடுகளை சுட்டி காட்டியிருந்தது. பட் பார்ட் 2 ஏன் திடீர்னு இந்த ஒரு ட்ராக் சேஞ்ச் அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு சத்தியமா புரியல. மோகன் அவர்கள் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு நீங்க திரௌபதி 1 விட திரௌபதி 2 அப்படிங்கிறது இன்னும் சமூக ரீதியான பிரச்சனைகள் சார்ந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தது. பட் திடீர்னு வந்து 14ஆம் நூற்றாண்டுல மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றின் சூடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பண்றாரு அப்படிங்கிறப்போ
சுல்தான்ஸ் எதுக்கு இங்க எடுத்துட்டு வராரு அப்படின்னு தான் எனக்கு இன்னும் புரியல. பட் ரொம்ப அழகா என்ன சொல்றது, அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு ட்ரெயிலர்ல. அவ்வளோ அழகா எல்லாம் ஆப்டா அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அவங்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தது. இந்த ட்ரெய்லர்ல வந்தது வரைக்குமே சொல்றேன் நானு. அந்த கேரக்டருக்கான குழந்தை ஒரு பையன் நிக்கிறான், அந்த பையன் கூட வந்துட்டு நல்லா டெலிவர் பண்றான் அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன். லைக் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னொரு வசனமும் இருக்கு. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி, அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்றுதான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லி ரக்ஷனா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி போற்றப்பட வேண்டியது வீரம் மட்டுமல்ல, பெண்களின் தியாகமும் கூட அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும். ஸோ அதுவும் என்னை பொறுத்தவரை இது ரொம்ப வித்தியாசமா இந்த கதைக்களத்தை வித்தியாசமான ஒரு விஷயம் அது. அப்படிங்கிறத பாக்குறேன் நான். இது ஆக்சுவலா எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து என்னை பொறுத்தவரை இதை பார்க்கலாம், தேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்திங் டிஃப்ரெண்டா ஏதோ ட்ரை பண்றாங்க. டிஃப்ரெண்டா இருக்கு, கிளாஸா இருக்கு. லைக் என்ன சொல்றது, ஒரு லோ பட்ஜெட்டா இல்லாம ஒரு நல்ல ஒரு கிளாஸ் மூவியா எடுத்திருக்காருன்றத நான் பாக்குறேன் நானு. சோ 23ஆம் தேதி வந்துட்டு எல்லாரும் தியேட்டர்ல போய் வீர பாருங்க. சின்ன காடவராயனா நடிச்சிருக்காரு. இது மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, ஹிந்துஸ்தானின் கலாச்சார பரப்பில் சுல்தானிகள் நிறுத்திய அது ஒண்ணு வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. ஸோ அது என்ன விஷயத்த அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா நிறைய படங்கள் இந்த சுல்தான் பீரியட்ல வந்து ஹிந்துசம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சைவம் வைணம் இடையில வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா அவங்க செஞ்சுட்டாங்க. மத மாற்றங்களுக்கு சுல்தானியர்கள் தான் காரணம் அப்படிங்கிற அந்த வரலாறு இருந்தாலும் அந்த வரலாற்றை பல படங்கள்ல சொல்றதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் இந்த படத்துல பார்க்க முடியுது. நீங்க வந்து மதம் மாறல அப்படின்னா, நீங்க அவங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா அவங்க வந்து கொலை பண்றாங்க அப்படிங்கிறதையும் அழகா ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காரு. ஸோ அதையும் பார்க்க முடியுது. பட் சுல்தான் டாபிக் இப்ப அவசியமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நெருங்குது. எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல சுல்தான் டாபிக் அவசியமா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்பும் ஒரு ஹைப்பும் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ட்ரெய்லரா தான் என்னால இது பார்க்க முடியுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. ஜிப்ரானோட மியூசிக்ல வந்து இப்போ இந்த ட்ரெய்லருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறது. ஜிப்ரான் வந்து ரொம்ப தனித்துவமா அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து ட்ராக்கா போடக்கூடிய ஒரு மியூசிஷியன். ஸோ அதை வந்து இந்த படத்துலயும் அவர் வந்து நிரூபிச்சிருக்கார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா கண்டிப்பா நிறைய இன்னைக்கு நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். எம்ஜிஆருடைய படத்தினுடைய பாடல் ரீமேக் பண்ணி போட்டிருக்காங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அதை ரீமேக் பண்ணி ரொம்ப என்ன சொல்றது, அந்த பாட்டை கேட்கவே முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. முடியாத அளவுக்கு. ஓகே. மோகன்லால் லட்சுமி அவங்க படத்துல வந்து ஒரு படத்துல வந்தது ஏதோ பஸ் ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் பேர் அதுல கூட ஓரளவு ட்ராக் அப்படியே தான் இருந்தது. எங்கேயும் மாடிஃபிகேஷன் பெருசா இல்லை. அந்த பீட் மட்டும்தான் கொஞ்சம் ஹைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இது கம்ப்ளீட்டா ஏதோ ரேப் பாடுற மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு வர படங்கள் எல்லாமே பழைய பாடல்களை ரீமேக் பண்றது, இந்த மாதிரி ரேப் பண்றது இதுதான் இருந்தது. பட் ஜிப்ரான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணக்கூடிய நபர். ஸோ அதனால வந்து ஜிப்ரானோட மியூசிக் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்துல பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் வெயிட் பண்ணி தேட்டர்ல பாருங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ இவ்வளோ ஒரு கிளாஸா ஒரு ட்ரெய்லர் அவங்க கொடுத்துருக்கிறப்போ வந்துட்டு அதை நம்ம ஓடிடியில் எப்படியோ ஓடிடியில் வந்துட போகுது. பட் ஸ்டில் வந்துட்டு அது ஒரு தேட்டரில் பார்க்குற அந்த ஒரு சுவாரஸ்யமே வேற. அது ஒரு ஏன்னா இந்த சைவர்கள், வைணவர்கள், சுல்தான் இதெல்லாம் கொண்டு வரப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தேட்டரில் பார்க்கறது தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட இதுவை நான் சொல்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் வாட்ச் தேட்டர்ஸ் அப்படின்றது தான். ஸோ வேற ஒரு டாபிக்ல உங்களோட இணைந்து பேசுவோம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.